சைரா, என் உயிரின் உயிரானவர்களே. ஒரு சைராம் கேட்டிருந்தாங்க, சாய்பாவை எதிரில் உட்கார வச்சு பேசும்போது எனக்கு பேச்சே வரல, ரெண்டாவது நம்பிக்கையும் எனக்கு ஏற்படலை. அது இத்தனை நாள் கேட்காத சாயப்பாவா இப்போ என்னுடைய பிரச்சனைகளை கேட்க போறாரு. எனக்கு சரியான விளக்கம் கொடுத்தா நான் அதை செய்கிறேன். ஆனா கண்டிப்பா என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. இதை நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. நம்புறவங்க கேட்கட்டும், நம்பாதவங்களை நான் எதுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல கூட நீங்க அதை விடுவீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு என் மனசுல 1000 விஷயங்கள் நினைக்கும் போது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த 1000 விஷயத்தையும் அழிச்சிடுது. நீங்க பதில் சொல்றது சொல்லாதது உங்க விருப்பம். ஆனா சந்தேகத்தோட என்னால எதையுமே செய்ய முடியாது. எனக்கு உரிய பதில நீங்க கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலன்னாலும் சந்தோஷம் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே எனக்கு இந்த சாய்ராம் கேட்டது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா மனசில் இருக்கிறத வெளியில் பேசக்கூடிய விஷயம். நம்மளை பார்த்து பாராட்டுறதுக்கு மட்டும்தான் கடவுள் இந்த காதை படைக்கலை. எல்லாரையும் அரவணைச்சு போகணும். யாருக்கு முக்கியமான உதவி தேவைப்படுதோ அங்கே சாயப்பாவோட குழந்தைங்க நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது உங்கள் கேள்வியை தவிர்க்க முடியுமா? ஸோ இது மாதிரி எத்தனை கேள்விகளும் கேளுங்க. ஏன்னா சாயப்பா என்றும் தோற்பதே இல்லை. சாயப்பாவை நம்பினவங்களும் என்றும் தோற்பது இல்லை. இப்போ அந்த சாய்ராம் மாதிரி இங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும். இந்த கேள்வியும் சந்தேகமும் நியாயமானது தானே. இதுனா தண்டனைக்கு உட்பட்டதா? இல்லை கடவுள் என்ன நீ சந்தேகப்படுற, என்ன நீ வணங்க வேண்டாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்ப போறாரா? ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். கடவுள் நமக்கு பெற்றோர்கள் மாதிரி. கடவுள் எந்த காரணத்தை கொண்டும் கோச்சிக்க மாட்டாங்க. என்ன பாவம் செஞ்சா அதுக்கு உண்டான தண்டனையை நீ அடைஞ்சே தீரணும்னு சொல்லி நம்ம மேலே எவ்வளவுக்கு எவ்வளோ பாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு கண்டிப்பும் மிக்கவர் தான் கடவுள். அதனால் கேள்விகளை கேளுங்க, பதில்கள் சொல்லுவது நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயமா இதை நினைக்கிறேன். அப்போ கடவுள் எதிரில் இருக்கிறாரு அப்படின்னும் போது நம்மளோட மனசு நம்ப மறுக்குதுன்னா நம்ம மனசு பெரிய குழப்பத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த குழப்பத்தில் இருந்து விடுதலை அடையணும் அப்படின்னா 2 நாளில் 3 நாளில் இந்த சிட்டிங் பத்தாது. ஒவ்வொரு மனுஷனோட நோய்க்கு ஏற்ற மாதிரி மருந்து சாப்பிடணும். அதே போல ஒவ்வொரு மனுஷனுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நாம பொறுமை காக்கணும். உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது உங்க வாழ்க்கைய வெறுக்க வைக்குது. வாழ்க்கைய வெறுத்து போனவங்க கிட்ட நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அவ பெருசா சந்தோஷப்பட மாட்டான். ஏன்னா அவ வாழ்க்கை மோசமாக போயிட்டு இருக்குது.
அப்போது எல்லாருடைய வாழ்க்கையையும் சந்தோஷமாக கொண்டு வரணுன்றது தான் நாம் இங்கே பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது சாய் குடில்ல. இங்கே எல்லோருடைய மனசும் பாசிட்டிவாக இருக்குது, சில பேரோட மனசு நெகட்டிவாக இருக்குது. அதுக்கு காரணம் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள். சில விஷயத்தை நம்ம மனசுக்கு புரிய வைக்கணும். இந்த கன்ஃபியூஷனும் இந்த அஃபேர்னஸும் வாழ்க்கையில் எந்த டெவலப்மெண்ட்டையும் கொடுக்காது. ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் செய்ய மாட்டீங்க. கடைசி வரைக்கும் செய்யாத ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தாத மாதிரியே அதை வச்சுக்கோ. அப்போ நாம் சிலதை அறிவுபூர்வமாக சிந்திக்கணும், அறிவுபூர்வமான வாழ்க்கையையும் வாழணும். அப்போ நம்மளோட குழப்பங்கள் அத்தனையும் ஒரு எதிர்மறை எண்ணங்களுடைய குப்பை மேடாக இருக்குது. அந்த குப்பை மேடை அகற்றணும் அப்படின்னு ஏற்கனவே நாம் அன்பே சாய் சேனலில் கொடுத்துருக்கோம். அந்த ஆடியோவை கேட்குறவங்களுக்கு குழப்பங்கள் ஓரளவுக்கு தீர்ந்திருக்குதுன்றத சாய்ராமோட வாயாலேயே நம்ம கேட்டோம். சந்தோஷமாக இருந்தது. இப்பயும் சொல்கிறேனே, குப்பைகளை க்ளீன் பண்ணாமல், குப்பைகளை அகற்றாமல் அந்த இடம் சுத்தம் ஆகாது. குப்பைகள் மேலே குப்பைகள் போட்டால் அந்த இடம் எப்படி சுத்தமாக இருக்கும்? அதனால் குப்பைகளை அகற்றணும். முதல்ல வாழ முடியுன்ற நம்பிக்கை வைக்கணும். வாழ்ந்து பார்த்தடலாம் அப்படின்ற ஒரு துணிவும் இருக்கணும். இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு இப்போதைக்கு தேவையான ஒரு விஷயம். இந்த ரெண்டத்தையும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். இதை ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் சாய்ப்பா கிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு சரியான ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். ஸோ என் லைஃப்பில் என்னென்ன நேரத்துலலாம் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல முதல்ல நான் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுவேன். என்னால் எதை முதல்ல சரி பண்ண முடியும் அதை நான் சரி பண்ணுவேன். ஸோ ஒரு விஷயமாக தான் நான் யோசிப்பேன். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் யோசிக்க மாட்டேன். யோசித்தா குழப்பம் இன்னும் அதிகமாகிடும். ஃபஸ்ட்டு எதை நாம் சரி பண்ண முடியும்? எடுத்த உடனே நாம் என்ன பண்ணுறோம்? பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கிறோம். முடிவுரையை எழுதாது கதை இல்லை. ஸோ ஆரம்பத்தில் இருந்து செஞ்சால் தான் முடிவு கரெக்டாக இருக்கும். முடிவை வச்சு கதை இல்லை, கதையை வச்சு தான் முடிவு. அப்போ ஆரம்பத்தில் இருந்து சில விஷயங்களை கூர்ந்து கவனிக்கணும். எது எது சரி பண்ண முடியும், எதுக்கு குழப்பத்துக்கு என்ன காரணம், பயத்துக்கு என்ன காரணம். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம லாக் ஆகிருக்கோம். இதான் உண்மை. ஒரு பெரிய மிஷின், அந்த மிஷின் வேலை செய்யலை. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் 50 லட்சம் மதிப்பிலான ஒரு மிஷின் வச்சுக்கலாம். இப்போ அந்த மிஷின் வேலை செய்யலை. வாங்கி 5 வருஷம்தான் ஆகுது. அது கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு கேரண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வேலை செய்யலை அப்படின்னா அதை நாம் என்ன பண்ணணும்? தூக்கி போடுறது புத்திசாலித்தனம் கிடையாது. அங்கே வேலை செய்யாததுக்கு என்ன காரணம் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய மெக்கானிக் யாராவது கூட்டு நம்ம சரி பண்ணுறோம். சரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு, அந்த மிஷினில் கிரீஸ் அப்படின்றது ஒன்று இல்லை. அதை சரியாக அங்கே இருக்கிற ஓனர்ஸ் மெயின்டைன் பண்ணலை. அதனால் அந்த மிஷின் ஓடலை. இப்போ கிரீஸ் வைக்கிறாங்க, மெக்கானிக்கு 250 ரூபா கொடுக்குறாங்க. முன்னை விட அழகாக மிஷின் ஓடுது. அப்போ மிஷினோட பிரச்சனை அந்த கிரீஸோட முடிஞ்சிடுச்சு. அப்போ உங்கள் பிரச்சனையும் தொடர்ந்து தீவிரமான, இப்போது ஒரு டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் இருக்காங்கன்னா ஐசியூவில் ஏன் வைக்கிறாங்க, வார்டில் ஏன் வைக்கிறாங்க? ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டை வார்டில் வச்சாலும், வார்டில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டை ஐசியூவில் வச்சாலும் பிரச்சனை. அப்போ ஐசியூவில் ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அட்டென்ஷன் தேவைப்படுது.
ஒரு நர்ஸ் அங்கே வந்து கமிட் ஆகுறாங்க. அவங்க வந்து சரியான முறையில் மாத்திரை மருந்து பார்க்குறாங்க. அந்த பேஷண்ட்டோடைய முன்னேற்றம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்குறாங்க. டாக்டர்கிட்ட அப்பப்போ சொல்கிறாங்க. அந்த நோயோட தாக்கம் அதிகமாகும்போது டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நோயோட தாக்கம் குறைஞ்சிருக்கும்போது டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. டாக்டர் கேட்கும்போது இப்போ பரவாயில்ல சார்ன்னு ஒரு 3 நாள் கழிச்சு வார்டுக்கு கூட்டு வராங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நாம் நம்ம பிரச்சனைகள் மீது கவனங்கள் வைக்கும்போது அந்த கவனம் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை, ஒரு தீர்வை கொடுக்குது. அந்த தீர்வு உங்களுக்கு வந்துடுச்சுனாவே அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். ஸோ இந்த தீர்வை பற்றி தான் நம்ம அன்பே சாயில் நிறைய பேசியிருக்கோம். அதையும் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம். அது தனி ரூட்டு. அன்பே சாய் கொடியில்ன்றது தனி. அப்போது இதில் அன்பே சாய் பார்க்காதவங்க சாய் கொடியில் பார்க்கலாம். பட் நமக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குது, அன்பே சாய் ஃபேமிலி. சர்ச்சில் போய் போட்டு பாருங்கள், எல்லாமே வரும். அதில் ஒரு 10லேருந்து 20 ஆடியோஸை தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு ஒரு சில புரிதல் வரும். அந்த புரிதலை பற்றி, அந்த அறிவை வச்சு நாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் என்னன்றதை பார்த்து அதுக்கப்புறமா இந்த விஷயங்களை செய்யும்போது உங்களுக்குள்ள நம்பிக்கை ஏற்படும். அப்போ சாயப்பா கிட்ட உட்கார்ந்து பேசும்போது ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷன். நம்ம மனுஷங்களில் ஒரு பலமான மனுஷன், அறிவான மனுஷன், நம்ம வெல்விஷர், நல்ல அனுபவசாலி, அவங்கக்கிட்ட உட்காந்து பேசும்போது நமக்கு நிறைய புரிதல்கள் வரும். ஸோ வயசு அதிகமாகி அனுபவம் இல்லாமல் இருந்தாலும், இல்லை அனுபவம் அதிகமாக இருந்து அதை சொல்லக்கூடிய விதம் சரியில்லைனாலும் நமக்கு ஒன்றும் கேட்காது. இங்கே பொறுத்த வரைக்கும் நாம் சாயப்பா கூட பண்ணக்கூடிய டிஸ்கஷன் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.